இங்க கீதாவும் பபிதாவும் முடிய வெட்ட வேணாம்னு சொல்லி அவங்க அப்பா கிட்ட எவ்வளவோ சொல்லியும் அவங்க அப்பா முடியனா வெட்டி விட்டுறாரு. இந்த ரெண்டு பொண்ணுங்களையும் பாக்குற ஊர் மக்கள் எல்லாருமே இந்த பொண்ணுங்களெல்லாம் பார்த்து சிரிக்கிறாங்க. இது எல்லாமே குஸ்தி போட்டிக்காக தானே பண்றாரு, நம்ம இந்த ட்ரைனிங்க ஒழுங்கா பண்ணாம ஓபி அடிப்போம்னு முடிவு பண்றாங்க. அதனால அப்பா காலையில எழுந்திருக்கிறதுக்காக வச்ச அலாரத்தை மாத்தினா வைக்கிறாங்க. ட்ரைனிங் பண்ணும்போது பல்ப பீஸ் போக வைக்கிறது, காலில் அடிபட்டுருச்சு கையில அடிபட்டுருச்சுன்னு ட்ரைனிங்க நிப்பாட்டுறது, ட்ரைனிங்ல சண்டை போடும் போது கொஞ்சம் கூட ட்ரை பண்ணாம அதுல தோத்துட்டு என்னால முடியலன்னு சொல்றாங்க. இதனா பாக்குற அவங்க அப்பாக்கு இவங்க ரெண்டு பேருமே வேணுகுன்னு தான் பண்றாங்கன்னு தெரிய வருது. ஒரு நாள் சாயந்தரம் இவங்க ட்ரைனிங்க்கு வராம கட்டடிச்சிட்டு ஒரு கல்யாண ஃபங்க்ஷனுக்கு போயிருப்பாங்க. இதெல்லாம் கண்டுபிடிச்ச அந்த ரெண்டு பொண்ணுங்களோட அப்பாவும் தம்பி பையனை கூப்பிட்டு பலாருன்னு அரைஞ்சிடுறாரு. ஒரு நாள் சாயந்தரம் ட்ரைனிங்க்கு வராதனால இப்படின்னா பண்ணுவாரான்னு கல்யாண பொண்ணு கிட்ட இந்த ரெண்டு பொண்ணுங்களுமே புலம்பிட்டு இருக்காங்க. இது மாதிரி அப்பானா யாருக்கு கிடைக்க கூடாது, ரொம்ப டார்ச்சர் பண்றாருன்னு சொல்றா. இதனா கேக்குற கல்யாண பொண்ணு, உங்க அப்பா மாதிரி எனக்கு இல்லையேன்னு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இங்க இருக்கிற எல்லா அப்பாக்களுமே பொண்ணுங்க வயசுக்கு வந்துருச்சுன்னா அவங்கள ஒரு நல்ல இடத்துல கட்டி கொடுத்து அனுப்பிடணும்னு தான் பாப்பாங்க. ஆனா உங்க அப்பா உங்களுக்கு அப்படி நினைக்காம நீங்க ரெண்டு பேருமே சாதிக்கணும்னு ஆசைப்படுறாரு, அது தப்பான்னு கேக்குறா. அதை புரிஞ்சுக்காம உங்க அப்பாவை நீங்க தான் தப்பா புரிஞ்சுக்கிறீங்கன்னு சொல்றா. அவங்க அப்பாவை புரிஞ்சுக்கிட்ட இந்த ரெண்டு பொண்ணுங்களுமே அவங்க அப்பா காலையில எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடியே அந்த இடத்துக்கு போய் பிராக்டிஸ்னா பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற இவருக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ரெண்டு பேருமே வெறித்தனமா ட்ரைனிங்னா பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கடைசியில அண்ணனோட பையன் கூடயே சண்டை போட்டு ரெண்டு பேருமே குஸ்தியில ஜெயிச்சிடுறாங்க. இதெல்லாம் பாக்குற அப்பாவும் இந்த ரெண்டு பொண்ணுங்களையும் ஊருக்குள்ள நடக்கிற டோர்னமெண்ட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. இவங்க ரெண்டு பேருமே குஸ்தியில சண்டை போட போறாங்க. இவங்க பேரையும் எழுதிக்கோங்கன்னு சொன்னா இவங்க ரெண்டு பேரும் பொண்ணுங்களா இருக்கிறனால பேரை எழுத மாட்டாங்க. அப்புறமா இந்த பொண்ணுங்களை பசங்க கூட சண்டை போட வச்சா நிறைய கூட்டம்னா பார்க்க வரும்னு இந்த ரெண்டு பொண்ணுங்களையுமே சேர்த்துக்கிறாங்க. அந்த ரெண்டு பொண்ணுல ஒரு பொண்ணை நீங்க யாரு கூட சண்டை போட போறீங்கன்னு நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்றாங்க. ஆனா இந்த பொண்ணு அங்க நிக்கிறதுலே ரொம்ப பலமா பாடியா இருக்கிற இவனை தான் சூஸ் பண்றா. இவங்க ரெண்டு பேருக்குமே பயங்கரமா சண்டை வந்து ரெண்டு பேருமே பயங்கரமா அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பொண்ணு அந்த பையன் கூட ரொம்ப நல்லா சண்டை போடுறா. இதெல்லாம் பாக்குற அந்த ஊர் மக்கள் எல்லாருமே இந்த பொண்ணு தான் ஜெயிப்பான்னு கத்துறாங்க. ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த பொண்ணை அந்த பையன் ஜெயிச்சிடுறான். ஆனா இந்த பொண்ணு தோத்தாலும் அவங்க அப்பா ரொம்ப டஃப் கொடுத்து அந்த பையன் கூட விளையாண்டான்னு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஆனா இந்த பொண்ணு மேட்ச்ல தோத்துட்டோமேனு நைட்டு தூங்கவே மாட்டா, அதையே நினைச்சுக்கிட்டே இருக்கா. அப்பா அடுத்த மேட்ச் எப்பப்பா வரும்னு ரொம்ப ஆர்வமா அப்பா கிட்ட கேக்குறா. அவங்க அப்பாவும் இந்த ரெண்டு பொண்ணுங்களையும் அடுத்தடுத்த மேட்சுக்கு கூட்டிட்டு போறாங்க. அடுத்து கலந்துகிட்ட எல்லா மேட்ச்லயுமே பசங்களே அடிச்சு குஸ்தியில ஜெயிக்க ஆரம்பிக்கிறா. கொஞ்ச நாள்ல பபிதாவும் போட்டியிலாம் கலந்துகிட்டு பசங்களெல்லாம் அடிச்சு இவ்வளவு ஜெயிக்க ஆரம்பிச்சிடுறா. இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பார்ட் 3ன்னு போட்டு போங்க.